நான் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சினிமாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களாக பார்க்கப்படுறது பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள். அவங்களுக்கு ப்ரொஃபைல் தெரியல. இந்த படத்துக்கு கூட தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் மியூசிக் நான் மட்டும்தான். அது ப்ரெஸ்க்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அதை பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிறைய பேர் தப்பான ஒரு முகவரியோட நிறைய பேருக்கு கிரெடிட்ஸ் கிடைக்காம போயிருக்கு. ஆமாம், ஒரு முறை படையப்பால பாலக்காடு ஸ்ரீராம் வந்து ஒரு பாட்டு பாடினார். அது மலேசியா வாசுதேவன் ஒரு தடவை போட்டாங்க. அது மாதிரி நிறைய தப்பாக இருக்குது. ஸோ எதுக்கு இதை முக்கியமாக பதிவு பண்ணுறேன்னா, உழைக்கிறவங்க அவங்களோட பேர் கண்டிப்பாக வெளியே யாருக்கும் தெளிவாக தெரிஞ்சாகணும். யாரும் மறைஞ்சு போகக்கூடாது, எந்த இடத்துல எந்த காரணத்தினாலையும். ஏன்னா சினிமாவில் அது நிறைய நடக்குது. ஒரு சில பகையினால், ஒரு சில விரோதத்தினால தோலில் கையை போட்டுட்டே காலி பண்ணுற முதலும் இங்கே தான். அதுக்கப்புறம் அரசியல், இது ரெண்டு இடத்துலையும் நடக்குது இது. ஸோ அடுத்ததாக பேக்ரவுண்ட் மியூசிக். ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா, இவர் வந்து விண்மீன்கள், பழைய வண்ணாரப்பேட்டை, திரௌபதி, ருத்ரதாண்டவம் அண்ட் சத்தமின்றி முத்தம்தா இந்த படத்துக்கெல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ ஜுபின் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கிற கலைஞர் எல்லாருக்கும் என் பணிவான வணக்கம். சார் வணக்கம் ராஜேஷ் சார். அவங்க இந்த ஃபஸ்ட் இன்ட்ரா பண்ணும்போது ரொம்ப தப்பாக சொல்லிட்டாங்க. படம் பேர்லாம் கரெக்டாக சொன்னாங்க. எல்லா படத்துக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப தப்பு. அவங்களுக்கு ப்ரொஃபைல் தெரியல. இந்த படத்துக்கு கூட தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். அதுக்கெல்லாம் மியூசிக் நான் மட்டும்தான். அது ப்ரெஸ்க்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். அதை பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நிறைய பேர் தப்பான ஒரு முகவரியோட நிறைய பேருக்கு கிரெடிட்ஸ் கிடைக்காம போயிருக்கு. ஆமாம், ஒரு முறை படையப்பால பாலக்காடு ஸ்ரீராம் வந்து ஒரு பாட்டு பாடினார். அது மலேசியா வாசுதேவன் ஒரு தடவை போட்டாங்க. அது மாதிரி நிறைய தப்பாக இருக்குது. ஸோ எதுக்கு இதை முக்கியமாக பதிவு பண்ணுறேன்னா, உழைக்கிறவங்க அவங்களோட பேர் கண்டிப்பாக வெளியே யாருக்கும் தெளிவாக தெரிஞ்சாகணும். யாரும் மறைஞ்சு போகக்கூடாது, எந்த இடத்துல எந்த காரணத்தினாலையும். ஏன்னா சினிமாவில் அது நிறைய நடக்குது. ஒரு சில பகையினால், ஒரு சில விரோதத்தினால தோலில் கையை போட்டுட்டே காலி பண்ணுற முதலும் இங்கே தான். அதுக்கப்புறம் அரசியல், இது ரெண்டு இடத்துலையும் நடக்குது இது. ஸோ அது வந்து கண்கூட நிறைய பேர் பார்க்குறீங்க, சில இது பார்க்காம இருக்கீங்க, நிறைய இருக்குது. ஸோ எனக்கும் அது சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. அதை நான் பர்சனலாக சொல்ல விரும்பல. பட் சினிமாவில் எல்லாமே ஒரு அனுபவம் தான். ஸோ அது பர்சனல் வித்தவுட் டிலே. இந்த படம் சீரன் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மூவி. என்னென்னா, ஜேம்ஸ் சார் வந்து என்னுடைய நண்பர். ஏற்கனவே ஒரு படம் பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அந்த படம் தற்செயலாக நடக்கலை. இந்த படம் முடித்த பிறகு, சாங்லாம் முடித்த பிறகு தான் என்னை அப்ரோச் பண்ணார். ஸோ ரீ ரெக்கார்டிங் மட்டும் பண்ணணுன்னு. படத்தில் இது ஒரு பெஸ்ட் கண்டென்ட் என்னென்னா, ஒரு பகுதி நம்ம பார்க்குறோம், இந்த சாதியை சார்ந்து இன்னைக்கு சினிமாவில் பார்த்துட்ருக்கீங்க. இப்படின்னு சாதி பிரச்சனை பெருசாக படத்தில் தலை தூக்கி நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும். அது வந்து சொல்கிற விதம்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து யாரையும் குறைச்சோ தாட்சியோ சொல்லக்கூடாது. நீங்கள் மேலே இருக்கலாம், கீழே இருக்கலாம், அது பாயிண்ட் இல்லை. உங்களுக்கு நடக்கிற விஷயம் என்ன, அதை மட்டும் நியாயமாக சொன்னால் கண்டிப்பாக எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அப்படி ஒரு படம் தான் சீரன். இதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஆர்டிஸ்ட் தான் சின்ன கேரக்டர் வந்து ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஜேம்ஸ் சார் வந்து ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்காரு. சோனியா மேம், இனியா மேம் எல்லாருமே ரொம்ப பண்ணியிருக்காங்க. அவங்க கிருஷ்ணா அவங்க எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் நான் பார்த்ததுனால சொல்கிறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய படங்களில் பார்த்த பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இதுவும் ஒரு பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கும். எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் ஒரு நல்ல மியூசிக் அமைஞ்சிருக்கு. ஸோ படத்தை பார்த்துட்டு நீங்கள் தான் அதுக்கு நல்ல வரவேற்பை கொடுக்கணும். முக்கியமாக கொஞ்சம் நல்ல படத்தை பற்றி எழுதுங்க. ஏன்னா நல்ல படங்கள் வெளியில் போய் சேரணும், இந்த படம் வெற்றி அடையணும். அவர் தனி மனுஷனாக நின்று ஜேம்ஸ் கார்த்திக் சார் வந்து இதை கஷ்டப்பட்டு தயாரித்து ஒரு ரிலீஸும் கொண்டு வந்திருக்காரு. ஸோ எல்லாருக்கும் இந்த சக்ஸஸ் கிடைக்கும். இந்த டீமுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷயம் சொல்லிக்கிறேன். டீமுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்ததாக இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சசிதரன் சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சார் வந்து சோனி மியூசிக்கில் செந்தாமரை அந்த சாங் பண்ணியிருக்காங்க. அண்ட் சரிகமால யார் அவள் அந்த சாங் பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்டர்டே ஒரு லான்ச் வந்து லயோலா காலேஜில் வந்து சூப்பர் டூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ், திமிருக்காரியே இந்த பாட்டு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே வந்து சார் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் சசிதரன் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் திஸ் மூவி. குட் ஈவினிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார் அண்ட் டேரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலி எங்கள் டேரக்டர் வந்து எப்படின்னா நாங்கள் ரொம்ப வருஷம் பழக்கம்.
ஸோ அவர் வந்து எப்பயுமே ஒரு சாங் வந்து எப்படின்னா அவருக்கு எப்பயுமே ஒரு ஸ்பார்க் அடிக்கணும். அந்த ஸ்பார்க் அடித்தாதான் அந்த டியூனே அவர் வந்து ஓகே பண்ணுவார். ஸோ அப்படி தான் அந்த படத்தில் மொத்தம் ஒரு 4 பாட்டு. ஆனால் என்னை வந்து வச்சு செய்வார். அந்த டியூன் டைம்லலாம் எப்படின்னா இல்லை சசி இது இல்லை பத்தலை இப்படி தான் சொல்லுவார். ஆனால் வந்து டியூன் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டார். சாங் கொடுத்துருங்க, அவுட்டு கொடுத்துருங்க அந்த மாதிரி. ஈவன் ப்ரொடியூசர் சார் பார்த்தீங்கன்னா சாங் ஏதாவது ஒரு 2 நாள் ஒரு 4 நாள் அவுட் கொடுக்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாம் வந்து கத்துவாங்க, என்னங்க இவ்வளோ டிலே பண்ணுறீங்க சார், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா, சாங்க்கு ஏதாவது லைவ் எடுக்கணுமா அப்படி தான் ஃபஸ்ட்டு கேட்பாரு. ஆக்சுவலி எனக்கு இந்த டீமோட ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ஐ எம் ஸோ பிளஸ்ட். படத்தில் 4 பாட்டுமே நல்லா வந்திருக்கு. கு கார்த்திக் ப்ரோ தான் இதில் 2 சாங் எழுதியிருந்தாரு அண்ட் ஸ்னேகன் சார் ஒரு சாங் எழுதியிருக்காரு. ஸ்னேகன் சார் எழுதின பாட்டு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த வேட்டையாடும் கருப்பு சாமி தான்ன்ற பாட்டு. பவர்ஃபுல்லான சாங்கு, ரொம்ப ஒரு அந்த வரிகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து கு கார்த்திக் ப்ரோ சொல்லவே வேணாம், என்ன சொல்ல அப்படிங்கிற பாட்டு வந்து ஒரு 2 days பேக் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற ஒரு இன்டிமெசி அண்ட் ஒரு லவ் அதை பேஸ் பண்ணின சாங். ஸோ அதில் வந்து ஒரு வார்த்தைகளுமே கொஞ்சம் நேட்டிவிட்டி கலந்த சாங்னால ரொம்ப அழகாக கொடுத்துருந்துருப்பாரு. அதை எஸ்பெஷலி சொல்லலாம். கு கார்த்திக் ப்ரோ வாங்க ப்ரோ மேலே. கு கார்த்திக் ப்ரோ வாங்க. ஸோ இந்த என்ன சொல்லுங்கிற பாட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு என்ன ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒரு ஒய்ஃபை சமாளிக்கணும்னா ஒரு உடனே ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லணும். அப்படி ஈஸியாக பாடக்கூடிய ஒரு வரிகளை தான் கொடுத்துருந்தாரு. என்ன சொல்ல ஏது சொல்ல, ஒன்றை போல யாரும் இல்லை, ஆயுசுக்கும் நீ தான் வேணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த வரி. சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 4 சாங்குமே அவுட் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. விஷுவல்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சினிமாட்டோகிராஃபர்ஸாக பண்ணியிருந்தாரு. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ஸோ கு கார்த்திக் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறேன். சீரன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு வந்திருக்கும் அத்தனை திரை நட்சத்திரங்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். சீரன் இந்த படம் வந்து பேசுகிற களம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசுவது, ஒரு சமூக நீதியை பற்றி பேசுவது, ஸோ ஒரு சீர்திருத்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படம். இந்த படத்தில் வந்து ஒரு 2 பாடல்கள், அருமையான பாடல்கள். சசி அவர்கள் இசையில் வந்து 3 பாடல்களும் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ அந்த பாடல்களை எழுதினதில் எனக்கு ஒரு திருப்தின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அழகிய கதைக்களம், அத்தனை நட்சத்திரங்களும் வந்து இதில் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ஸோ படம் வரும்போது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற நம்புகிறேன். அதே மாதிரி என்னை ஞாபகம் வச்சு மேடை கூப்பிட்ட இசையமைப்பாளருக்கு நன்றி. ஸோ நான் ஒன்று பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சினிமாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டவர்களாக பார்க்கப்படுறது பாடலாசிரியர்கள், எழுத்தாளர்கள். ஸோ அவங்கள வந்து ஒரு பாடலாசிரியர் ஒரு இசை வெளியீட்டு விழாவில் வந்து ஒரு பாடலாசிரியர் வந்து மேடை ஏறலைன்றது வந்து இவ்வளோ நேரம் வந்து கவனிக்கல அவங்க. அது இது எனக்காக பேசலை, எனக்கு இது நிறைய வாட்டி நடந்திருக்கு. அதே மாதிரி சக பாடலாசிரியர்கள் நிறைய பேருக்கு வந்து இது நடந்திருக்கு. ஸோ அதை ஒரு வாட்டி பதிவு பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு இசை வெளியீட்டு விழாவில் விழா நாயகர்கள், இசையமைப்பாளர்கள் மேடை ஏறி இருக்காங்களா, பாடலாசிரியர் மேடை ஏறி இருக்காங்களான்னு பார்க்கணும். ஏன்னா 200 பாடல்கள் எழுதினதுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கும் தளபதி எல்லாருக்கும் எழுதினதுக்கு அப்புறமும் நமக்கும் இப்படி ஒரு நிலை இருக்குன்றது பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பாடலாசிரியருக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்களும் நீங்கள் எழுதணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ அது ஒரு பதிவு பண்ணணும்னு நினச்சேன், வேற எந்த ஒரு இதுவும் இல்லை. மற்றபடி திரைப்படம் வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்கள் பதிவு பண்ணுறது கரெக்டு, நான் இல்லைன்னு சொல்லனா, இன்னைக்கு கூப்பிடலன்றதுக்காக நான் சொன்னேன். அவ்வளோதான். ஓகே, இல்லை அதை தான் சொல்கிறேன். நான் ஒரு நட்பு ரீதியாக தான் கேட்குறேன். நான் எதுவுமே பெருசாக அவங்களுக்கு சொல்லலை. ஒரு பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான் எங்களுக்கும் வந்து எங்களுடைய கரியருக்கும் வந்து மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறவங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த ரெக்வஸ்ட் வைக்கிறேன். இந்த விழாவுக்காக மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா விழாவிலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். 3 பாடலாசிரியர் இருந்தாங்கன்னா 2 பேரே ஏற்றுவாங்க, ஒருத்தரை மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்காகவும் நான் பேசுகிறேன். புதுமுக பாடலாசிரியர்களுக்காகவும் நான் பேசுகிறேன், எனக்காகவும் பேசுகிறேன். அவ்வளோதான், வேற எந்த ஒரு இதுவும் கிடையாது.
ஸோ மற்றபடி படம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, பாடல்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷம். நேற்று கூட ஒரு பாடல் ரிலீஸ் ஆனது ரொம்ப அருமையான ஒரு பாடலாக வந்திருக்கு. ஸோ அற்புதமாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த தயாரிப்பாளர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் இயக்குனர் சார் வந்து இன்னொரு படத்து மூலியமாக எனக்கு அறிமுகமானார். ஸோ அவர் இந்த படத்தில் 2 பாடல் கொடுத்தாரு. அதே மாதிரி அவரே எனக்கு இன்னொரு 2 படம் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ அதுவும் இயக்குனர் அவர்களுக்கும் அவரால் எனக்கு இன்னும் 2 படம் கிடச்சிருக்கு. ஸோ அவருக்கும் என்னுடைய நன்றிகள். ஸோ இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை நல்லவங்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.